கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேற பெற்ற முத்துக்களையும் வைரங்களையும் கர்த்தர் இந்த காலை நேரத்திலே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற 2 பதிவிலே முதலாம் ஆதாம் பற்றியும் 2வது ஆதாம் பற்றியும் சில காரியங்களை நாம் உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்தும் வேதாகமத்திலிருந்தும் பார்த்தோம். இன்றைக்கும் சில காரியங்களை நாம் 2வது ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமது காலை நேரத்தில் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வேதம் நமக்கு இப்படியாக போதிக்கிறது. அப்போ முந்தின மனுஷன் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதனாய் ஆதாமாக இருக்கின்றார். 2வது மனுஷனை தேவன் வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியினாலே கன்னி வயிற்றிலே கர்ப்பம் தரிக்கும்படியாக தேவன் அதை செய்தார். சென்ற பதிவிலே அதை நாம் பார்த்தோம். பாருங்கள், பாவமே அறியாத, பாவத்திலே பிறக்காத, பரிசுத்த ஆவியினாலே பெற்றெடுக்கப்பட்டு நடமாடக்கூடிய மனிதனாக, ஆசாரிப்பு கூடாரமாக, லோகோஸாக, வார்த்தையாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வெளிப்பட்டு ஆதாம் ஏவாளின் நிமித்தமாக, ஏனென்றால் அவர்கள் இனச்சேர்க்கையிலே பிறக்கவில்லை. அப்படி என்றால் இனச்சேர்க்கையிலே பிறக்காத ஒரு குமாரனின் இரத்தம்தான் அந்த பாவத்தை பரிபூர்ணப்படுத்தும், நீக்கி போடும், விடுதலை கொடுக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இனச்சேர்க்கை இல்லாமல் முதலாம் ஆதாம் எப்படி பிறந்தாரோ அதே போல் 2வது ஆதாமும் வானத்திலிருந்து வந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு அந்த ஏவாளை மீட்டுக்கொள்ளும்படியாக அந்த ஏவாள் இடத்துக்கு சென்று, அந்த ஏவாள் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் சபிக்கப்பட்டவளாக பாவங்களை சுமந்து கொண்டு எதன் தொட்டுக்கு செல்லாதபடிக்கு நித்திய ஜீவனை இழந்து மரணம் என்ன சொல்லக்கூடிய அந்த தண்டனை பெற்ற பிறகு தேவன் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு அந்த ஏவாளை மீட்டுக்கொள்ளும்படியாக தேவன் தன்னையே கல்வாரி சிலுவையிலே மனிதனாலே கையினால் செய்யப்பட்ட மரத்திலே உயர்த்தப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் போதிக்கிறபடியினால் தேவன் நமக்காக சாபமானார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக தேவன் வருகின்ற பொழுது அவர் தன் ஜீவனை எல்லா ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவன் தன் ஜீவனை கொடுத்து இந்த ஏவாளை மீட்டுக்கொள்ள தேவன் பூமிக்கு வந்திருந்தார். ஆனால் பூமியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பரலோகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சென்ற பதிவிலே நான் உங்களுக்கு அதை பதிவிட்டிருந்தேன். நிச்சயமாக அடுத்த பதிவிலே பதிவிடுகின்ற பொழுது அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் என்று சொன்னேன். அவர் காலத்தின் சந்திப்பு, த ஜங்ஷன் ஆஃப் டைம், வருடம் பார்ப்பீரென்றால் 56வது ஆண்டு 1வது மாதம் 15ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்ட செய்தியில் 130வது பேராவை நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்பொழுது கவனிங்கள், அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தபோது நாம் அவருக்குள்ளாக இருந்து மேலே உயர்த்தப்பட்டோம். அவர்கள் அவரை வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கவிட்டார்கள். பரலோகத்தினால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏனெனில் இந்த உலகத்தின் பாவமானது அவர் மேல் இருந்தது. பாருங்கள், இந்த உலகத்தின் பாவம் யாரு மேல் இருந்தது? இயேசு கிறிஸ்து மேல் இருந்தது. இந்த உலகமும் அவரை அவர்களுடைய ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் மரிப்பதற்கும் இடமில்லாமல் இருந்தது. இந்த உலகத்தின் பாவம் அவர் மேல் இருந்தபடியால் அவர் பரத்திற்கு வர முடியாமல் இருந்தது. அவர் இந்த பூமியிலே வெறுக்கப்பட்டும், இழிவாக்கப்பட்டும், துப்பப்பட்டும், புறக்கணிக்கப்பட்டும், நிராகரிக்கப்பட்டவருமாய் இருந்தார். ஆனால் அவரோ பரத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே நின்று இரண்டையும் இணைத்து
வழியை உண்டு பண்ணினார். ஆகவே மகிமைக்கு வர வாஞ்சிக்கும் எந்த ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் அவரின் விழாவிலிருந்து, பாருங்கள், அவருடைய விழாவின் பக்கத்திலிருந்து புரண்டோடுகிற அந்த இரத்த பிரவாகத்தின் வழியாகத்தான் பிரவேசிக்க முடியும். ஓ, சர்வ வல்லமை எவ்வளவு மகத்துவமாக இருக்கிறது பார்ப்பீரென்றால், எப்படியாக முதல் ஆதாம் ஏவாளின் நிமித்தமாக ஏவாள் தன்னுடைய பாகமாக இருப்பதனாலே அந்த ஏவாள் இடத்துக்கு முதலாம் ஆதாம் அந்த இடத்துக்கு வந்தாரோ, அதே போல இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போன தன்னுடைய மனவாட்டியை, தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக்கொள்வதற்காக அவர் இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாத்தையுமே தன் மேலே சுமந்து கொண்டார். அப்படி சுமந்து கொள்கின்ற பொழுது அவரை பரலோகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, பூமியும் அவரை ராஜாவென்று ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு பாருங்கள், அவர் மத்தியஸ்தராக அங்கே இருந்தார். இப்போ முதலாம் ஆதாமு எப்படி ஒரு ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டிக்கப்பட்டாரோ, அதே போல இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்துவும் ஆணும் பெண்ணுமாகத்தான் இருந்தார். அவர் ஜெருசலேம் வீதிகளில் நடக்கின்ற பொழுதும், மலை பிரசங்கத்தில் பிரசங்கம் செய்கின்ற பொழுதும், குருடனை பார்க்க வைக்கின்ற பொழுதும் பார்ப்பீரென்றால், இந்த மணவாட்டி முதல் ஆதாமுக்குள்ள எப்படி ஏவாள் அவருடைய பாகமாக இருந்தாலோ, அதே போல இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இந்த இரண்டாவது ஏவாளும் பார்ப்பீரென்றால் அவருக்குள்ள தான் இருந்தாள் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிற வரைக்குமே இந்த ஏவாள் கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரமாய், ஒரே இரத்தமாய், ஒரே ஆவியாய் இருந்தால், ஆனால் கல்வாரி சிலுவையிலே விழா எலும்பிலே ஈட்டியானது பாய்கின்ற பொழுது பாருங்கள், முதலில் தண்ணி, இரண்டாவது இரத்தம், மூன்றாவது ஜீவன். இது மூன்றும் இருக்கிற ஒரே இடம் ஒரு சரீரம் என்று வேதம் போதிக்கிறது. ஒரு சரீரத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் இரத்தம் இல்லாமல் மரித்து போய்விடுவார்கள், தண்ணியும் இல்லாமல் இருந்தால் அது மரித்து போய்விடும், ஆவியும் இல்லை என்றால் அது மரித்து போய்விடும். அப்போ ஒரு சரீரத்துக்கு இந்த தண்ணி, இரத்தம், ஜீவன் முழுவதுமே தேவைப்பட்டால்தான் ஒரு சரீரம் இயங்க முடியும். அதனால்தான் பாருங்கள், முதலாம் ஆதாமிலிருந்து தேவன் விலா எலும்பை எடுத்து ஏவாளை எப்படி தனியாக பிரித்தெடுத்தாரோ, அதே போல இரண்டாம் ஆதாமுக்குள்ள இருந்த ஏவாளை தேவன் கல்வாரி சிலுவையிலே ஈட்டியான பாய்கின்ற பொழுது அவர் முதலில் தண்ணீர், இரண்டாவது இரத்தம், மூன்றாவது ஜீவனாக அவருடைய பாகமாகிய ஏவாளை அங்கே வெளியே எடுக்கின்றார். ஏனென்றால் முதலாம் ஆதாமுக்கும் ஏவாளும் செய்த பாவத்துக்காக தேவன் தன் ஜீவனை கொடுத்து விட்டார். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதனோ ஒரு ஸ்திரீயோ பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய பாகமாக அவர் இருக்க வேண்டும். அந்த இரத்த துளிகள் அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும். எப்படி ஆதாமுடைய பாகமாக ஏவாள் இருந்தால் அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய பாகமாக மணவாட்டி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பாகம் இல்லாதவர்கள், அவர்கள் என்னதான் சபைக்கு போயிருந்தாலும், ஞானசாந்தத்தை பெற்றுக்கொண்டிருந்தாலும், ராபோஷனத்தை பெற்றுக்கொண்டாலும் பாருங்கள், அதற்கும் இதுக்கும் சம்மதம் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அவருடைய இரத்தத்தினாலே பெற்றெடுக்கப்பட்ட அந்த சரீரத்தை தான் தேவன் பூமியிலே விட்டு சென்றார். வெட்டப்பட்ட ஆடு பாதி பாகம் பூமியிலே, பாதி பாகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அந்த வெட்டப்பட்ட பாதி பாகம் யாராக இருக்கின்றார்கள்? அதுவும் கிறிஸ்து தான். வேதம் போதிக்கிறது, மணவாட்டியும் கிறிஸ்து தான். அது கிறிஸ்துவுடைய பாகம். பாருங்கள், அந்த பாகத்தை தேவன் கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுத்தார். அந்த பாகம் என்ன செய்தது? பெந்தேகோஸ்தே நாள் என்று அந்த பாகம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய கிரியை அப்படியே செய்தது. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய கிரியைகள் அப்படியே செய்து காண்பித்தார்கள். பவுலுக்குள்ளே கிறிஸ்து வாசம் செய்து அவரை கிறிஸ்து போல வாழ செய்தார். பேதுருக்குள்ளே கிறிஸ்து வாசம் செய்து அவரை கிறிஸ்து போல வாழ செய்தார். பாருங்கள், அந்த முதலாம் சபையானது நீங்கள் பார்ப்பீர் என்றால் அது கிறிஸ்துவுடைய மணவாட்டி என்று தான் வேதம் போதிச்சது. பாருங்கள், அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
அறுப்பின் நேரம், த ஹார்வெஸ்ட் டைம். வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1964 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியில 278வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்பொழுது 2ஆம் ஏவாள் அவளை கவனியுங்கள். அவள் அவரை போல் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டாள். பெந்தகோஸ்தே நாளில் அவள் ஆவியினால் நிறைந்து வார்த்தையினால் போஷிக்கப்பட்டாள். ஆமேன். நான் இப்பொழுது பக்தி பரவசப்படுகிறேன். எனக்கு நல்லுணர்வு தோன்றுகிறது. முதல் சபை அவள் கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க வேண்டியவள். எத்தனை பேர் அதற்கு ஆமீன் என்று கூற முடியும்? சபையோர் ஆமீன் என்கின்றனர். அவள் கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க வேண்டியவள். அவள் பெந்தகோஸ்தே அன்று பிறந்தாள். அவள் ரோமபுரியிருந்த நிசியாவில் பிறக்கவில்லை. இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் பிறக்கவில்லை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அவள் பிறக்கவில்லை. லூத்தரன் காலத்தில் ஜெர்மனியிலும் பிறக்கவில்லை. வெஸ்லியின் காலத்தில் இங்கிலாந்திலும் பிறக்கவில்லை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெந்தகோஸ்தினர் என்று அழைக்கப்படுபவரிடம் பிறக்கவில்லை. அவள் பெந்தகோஸ்தே நாளில் பிறந்தாள். அவள் ஆவியில் நிறைந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் போஷிக்கப்பட்டாள். அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அது தேவனுடைய உலகத்தில் மலர் பூத்து வளரும் மணவாட்டி மரமாக அவருடைய பிரதிநிதியாக திகழ்ந்தது. பாருங்கள், அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளிலும் அதிகமான கிரியை செய்வான் என்று தான் வேதம் போதிச்சது. அப்ப நீங்கள் பார்ப்பீரென்றால் முதல் ஏவாள் இதன் தோட்டத்திலே இழந்து போய்விட்டால், 2வது ஏவாள் கிறிஸ்துவுடைய பாகம், கிறிஸ்துவுடைய இரத்தம், கிறிஸ்துவுடைய ஆவி. அப்ப அந்த கிறிஸ்துவுடைய பாகமாகிய அந்த மணவாட்டி பெந்தகோஸ்தே நாளிலே 120 பேர் மத்தியிலே அக்கினி பிளந்த நாவினாலே அவள் அங்கே கிறிஸ்துவின் மணவாட்டியாக சிருஷ்டிக்கப்படுகின்றாள். பாருங்கள், அவள் அவரை போல் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டாள். எங்கு சிருஷ்டிக்கப்பட்டாள்? பெந்தகோஸ்தே நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டாள். அந்த நாள் அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்குமே அவள் கிறிஸ்துவுடைய பாகமாக மணவாட்டியாக இருந்தாள். எத்தனை பேருக்கு இருந்தாங்க? 12 கோத்திரமும் இருந்துச்சா? இல்லவே இல்லை. பெந்தகோஸ்தே நாளில் எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் தான். ஆனால் 12 கோத்திரத்தில் கோடான கோடி பேர் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய மணவாட்டி என்று பாருங்கள், அவர் 120 பேர். பெந்தகோஸ்தே நாளில் 120 பேர் மாத்திரமே தேவன் தெரிந்து கொண்டார். பசுத்த ஆவி அவர்களுக்குள் அக்கினி பிளந்த நாவாக அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் இந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அத்தனை பேர் இருந்தால் கூட அத்தனை பேரையுமே தேவன் 12 கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த 12 கோத்திரத்தில் ஒரு சிறு பங்கு மாத்திரமே தேவன் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவர்கள் தன்னை கிறிஸ்துவை போலவே சாட்சி பகர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கின்ற பொழுது என்னென்ன செய்தார்களோ அதே போல பாருங்கள், அப்போஸ்தலர்களும் அந்த கிறிஸ்துவுடைய கனியாக தன் கனிகளை ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த கனி அப்போஸ்தலர்கள் இருக்கிற நாள் வரைக்கும் அந்த சிறு கூட்டம் இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டியாக இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர்களுடைய காலம் முடிவடைகின்ற பொழுது அந்த 2வது ஏவாளும் பார்ப்பீரென்றால் நிசியா சங்கத்தில் ரோமபுரியிலே அவள் தவறி விழுந்து விட்டாள். எப்படியாக 1வது ஏவாள் எப்படி தவறி விழுந்தாலோ அதே போல 2வது ஏவாளும் தவறி விழுந்து விட்டாள். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அதாவது 280வது பேரா அதே செய்தி தான், அறுப்பின் நேரம், த ஹார்வெஸ்ட் டைம். ஏனென்றால் எதற்கு 3வது ஆதாம் வர வேண்டும்? அது நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் ஆதாம் வந்தார், பூமிக்கு வந்தார். பரலோகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய பாகத்தை அவர் பெந்தகோஸ்தே நாளிலே புதிய மணவாட்டியாக 2வது மணவாட்டியாக தேவன் சிருஷ்டிக்க பண்ணினார். அந்த மணவாட்டியை தேவன் தான் செய்கின்ற கிரியைகளை
அவர்களும் செய்து காண்பித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களுடைய காட்சி முடிவடைகின்ற பொழுது அந்த இரண்டாவது ஏவாள் என்ன செய்தாள் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆனால் 280வது பேரா த ஹார்வெஸ்ட் டைம், அறுப்பின் நேரம், வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் டிசம்பர் மாதம் 12 1964 கொடுக்கப்பட்ட செய்தியில் 280வது பேராவை முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆனால் ஏவாளை போல் அவளும் ரோமபூரிலிருந்த நிசியாவில் வார்த்தையிலிருந்து விழுந்து போனாள். அங்குத்தான் முதலாக ஸ்தாபனம் அகில உலக கிறிஸ்துவ சபை தோன்றினது. இங்கு வேத அறிவாளி யாராகிலும் இருக்கின்றாரா? அது உண்மை என்று அறிந்துள்ள வேத பண்டிதர் யாராகிலும் இருக்கின்றாரா? முதலாம் ஸ்தாபனம் ரோமபுரியிலிருந்து நிசியாவில் தோன்றினது. தேவன் ஒருபோதும் ஸ்தாபனத்தை கொண்டிருக்கவில்லை, இனி கொள்ளப்போவதும் இல்லை. அது மனிதனின் கட்டுக்குள் அடங்கிய ஒன்று. அங்குத்தான் அவர்கள் எல்லோரும். அப்போ இயேசு கிறிஸ்துவை போலவே கனி கொடுத்து கொண்டிருந்த இந்த இரண்டாவது ஏவாளு ரோமபுரியிலே விழுந்து போய்விட்டாள். முதலாம் ஆதாமுக்குள்ளே இருந்த ஏவாளு தேவன் பிற்கப்பட்டெடுத்து அவள் எப்படி சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நித்திய ஜீவன் இழந்து போனாலோ அதே போல இரண்டாவது ஏவாளும் நிசியா சங்கத்தில் ரோமபுரியுடைய வார்த்தையினாலே அங்கே அவள் இழந்து போகின்றாள். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்துவன், நீ எந்த சபையை சேர்ந்தவன்? சபை ஒன்று மாத்திரமே உண்டு. நான் 55 ஆண்டுகளாக பிரண்ணாமாக இருக்கிறேன். அந்த குடும்பத்தில் நான் சேரவில்லை, அதில் நான் பிறந்தேன். அப்படித்தான் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கின்றீர்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையின் பிரதிபலிப்பாய் இருக்கிறீர்கள். அப்போ ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க முடியாது, அவன் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்க வேண்டும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்தல் என சொல்லக்கூடிய கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அல்லது அப்போஸ்தலரும் அல்லது ராஜாக்களும் சொப்பனக்காரரும் இப்படியாக தேவன் 3 கட்டங்களாக தன்னோட வார்த்தையை இந்த பூமியில் வைத்தார். அப்படி வைக்கின்ற பொழுது அந்தந்த காலத்துக்கு அந்தந்த மனிதன் மூலியமாக தேவன் தருகின்ற வார்த்தையினாலே யாரை தேவன் முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தவிர பாருங்கள், யாருமே ஒரு குடும்பத்தில் ஆகட்டும், ஒரு சபையில் ஆகட்டும், அல்லது கிறிஸ்துவோட சரீரத்தில் ஆகட்டும் ஒருவனை சேர்க்க முடியாது. அவன் அதிலே பிறந்திருக்க வேண்டும். அவன் பிறக்கின்ற பொழுது செம்மறியாடாக இருக்க வேண்டும். அவன் பிறக்கின்ற பொழுது புறாவின் தன்மை அவனுக்குள்ள இருக்க வேண்டும். அவன் பிறக்கின்ற பொழுது கழுகு உடைய தன்மை அவனுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் செம்மறியாடாக பிறந்தால் தானே கடைசி வரைக்கும் ஒரு செம்மறியாடாக வாழ முடியும். உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர் என்றால், ஒரு பன்னி நல்லா குளிக்க வைத்து அந்த பன்னி நீங்கள் சபை கூட்டு போய் உட்கார வச்சாலும் பாருங்கள், அது தன்னுடைய இடத்துக்கு திரும்பி வந்துவிடும். 10 ஆண்டுகளாக ஒரு பன்னியாக இருந்துக்கிட்டு திடீரென்று அந்த பன்னியை ஒரு போதகரை கூட்டிகிட்டு போய் சபையில் ஞானசானத்தை கொடுத்து ராபோஷனத்தை கொடுத்து அது செம்மறியாடாக மாற்ற முடியுமா? பாருங்கள், மாற்றவே முடியாது. சொல்கின்றார் அவர், கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒருவன் பிறக்க வேண்டும், சேர்க்க முடியாது. எந்த சபையோ எந்த ஊழியக்காரனோ அல்ல தாய் தகப்பனோ யாருமே ஒருவரை கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர்களை சேர்க்க முடியாது. அவர்கள் ஏற்கனவே அதில் பிறந்திருக்க வேண்டும் என்று இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், 282வது பேரா முதல் வாசிக்கிறேன். கவனியுங்கள், ஏவாள் விழுந்து போனால் அது போன்று இரண்டாம் ஏவாள் ரோமபூரிலிருந்து நிசியாவில் விழுந்து போய் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஜூபிட்டர் போன்ற அன்னான விக்கிரங்களின் ஸ்தானத்தில் பவுல், பர்னபாஸ் இவர்களின் விக்கிரங்களை நிறுவி சூரிய தேவனையும் சந்திர தேவதையும் வழிபாட்டில் நுழைத்து சந்திர தேவதையாகிய அஸ்தோத்திரையும் அது சிஸ்தரிக்கும் வட்ட வடிவமான அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு அவளை ஜூபிட்டர் ஆகிய சூரிய தேவனின் தாயாக்கி விட்டனர். பாருங்க, இந்த அப்பம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த அப்பம் எங்கிருந்து வந்துச்சு பாருங்கள். சூரிய தேவதையாகிய சந்திர தேவதையாகிய அஸ்தோத்திரத்திடமிருந்து வட்ட வடிவமான அப்பத்தை கொண்டு வந்து அவர்கள் ரோமபுரியிடம் திருத்தி விட்டார்கள். ரோமன் கத்தோலிக்கர் என்ற சபையை நிறுவப்பட்டு
அந்த சபைக்குள்ளே பாருங்கள், பவுலையும் பர்னபாசையும் மற்றும் சூரிய தேவனையும் சந்திர தேவதையும் வழிபாட்டுக்குள்ள அழைத்து கொண்டு உள்ள வைத்து வட்ட வடிவமான அப்பத்தை எடுத்து அது கிறிஸ்துவுடைய சரீரம் என்று அவர்கள் அங்கே போதித்தது மாத்திரமல்ல, இயேசுவின் பிறந்த நாளை அவர்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து சூரிய தேவனின் பிறந்த நாளுக்கு மாற்றினர். அவர் ஆட்டுக்கடாக்கள் பிறக்கும் ஏப்ரல் மாதத்தில் தான் பிறந்தார். பாருங்கள், இப்படியெல்லாம் இந்த இரண்டாவது ஏவாளாகிய கிறிஸ்துவுடைய மணவாட்டி எங்கே மாட்டிக்கொண்டால்? ரோமபுரியிலே மாட்டிக்கொண்டால். நிசியா சங்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுக்குள்ளே மாட்டிக்கொள்கின்ற பொழுது அங்கு விக்கிரக ஆராதனைக்கு அவள் தள்ளப்படுகின்றாள். முதலாவது ஏவாள் எப்படி இழந்து போனாலோ ஏதேன் தோட்டத்தில், அதே போல இரண்டாவது ஏவாளும் ரோமபுரியிலே அவள் விழுந்து போய் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பதிலாக அவர்கள் பிரதி குருக்களை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அஸ்திரத்தையும் ஜூபிட்டரையும் தேவனாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு படைக்கப்பட்ட அந்த வட்ட வடிவமான அப்பத்தை எடுத்துக்கொண்டு அது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய பிறந்த நாளை சூரிய பகவானுடைய பிறந்த நாளாக என்று சொல்லி அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். பாருங்கள், அவர் ஆட்டுக்கடாக்கள் பிறக்கும் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தார். ஏனெனில் அவர் ஆட்டுக்கடா சூரிய தேவனின், அதாவது சன், SUN, சன் பிறந்த நாள் டிசம்பர் 25ஆம் தேதி. தேவகுமாரனின், அதாவது SON பிறந்த நாள் அது அல்ல. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சாண்டா கிளாஸ் விளையாடி மரங்களை அலங்கரிக்கின்றோம். அது அந்நியான பழக்க வழக்கம். இவை அனைத்தும் செய்து நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கின்றோம். கிறிஸ்துவுடைய சபைக்கு என்ன நேர்ந்தது பாருங்கள். அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்குமே சரியான வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே கிறிஸ்துவின் கனிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலருடைய காலங்கள் முடிவடைந்த பிறகு பாருங்கள், இவர்கள் ரோமபுரியிலே இந்த இரண்டாவது மணவாட்டியும் ரோமபுரியிலே அங்கு மரித்து போய்விட்டாள். தேவனுக்கு பதிலாக ஒரே தேவனை மூன்றாக பிரித்து கொண்டு வட்ட வடிவமான அப்பத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று பாருங்கள், அவள் வேறு ஒரு கோட்பாடுக்குள்ள சென்று கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து விட்டாள். இன்றைக்கும் அதேதான். பாருங்கள், இன்னும் ஒரு 2 பேரை நான் வாசிக்கிறேன். அவர் முதலாம் ஆதாமுக்கு செய்தது போல், அதாவது 286வது பேரை வாசிக்கிறேன். அவர் முதலாம் ஆதாமுக்கு செய்தது போல் ஆதாம் விழுந்த பிறகு அவர் இரண்டாம் ஆதாமையும் எழுப்பினார். இரண்டாம் ஆதாம் விழுந்து மேலே எடுக்கப்பட்டார். இரண்டாவது ஆதாமும் விழுந்தார். எங்க விழுந்தார்? ஏவாள் நிமித்தமாக, உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்கள் நிமித்தமாக நம்மை மீட்டுக்கொள்ள அவர் நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். தேவகுமாரனாய் இருந்தவர் பாவியானார். சபிக்கப்பட்ட மகனாய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இரண்டாம் ஆதாம் பாருங்கள், நமக்காக அவர் அங்கே விழுந்து மேலே எடுக்கப்பட்டார். முதலாம் ஆதாம் பாவத்தில் விழுந்தது அங்கே நிலைத்திருந்தான். ஆனால் இரண்டாம் ஆதாம் மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்கென விழுந்து மேலே எடுக்கப்பட்டார். முதலாம் ஆதாம் என்ன செய்தார்? பாவத்தில் விழுந்து அங்கேயே தரிச்சுக்கிட்டார். அப்படியே அவரால் எந்திரிக்க முடியல. ஆனால் இரண்டாம் ஆதாம் என்ன செய்தார்? மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்கென அவர் அங்கே விழுந்தார். ஆனால் மேலே எடுக்கப்பட்டார். முதலாம் சபை ரோமபுரியிலிருந்து நிசியாவில் வேதத்திலிருந்து ஒரு சத்திய வார்த்தையை எடுத்து போற்றதன் நிமித்தமாக விழுந்தது. அங்கே ரோம சபை அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சேர்த்தது. லூத்தர் என்று பெயர் கொண்ட ஒரு குருவானவர் எழும்பி, இந்த ராபோஜனம் கிறிஸ்துவின் சரீரம் அல்ல, அது வெறும் வட்ட வடிவமான அப்பம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றார். அவர் அப்பத்தை தரையில் எரித்து அதை எதிர்த்தார். அதுவே தியத்ரா காலத்தின் பிரகாசித்த முதலாம் நட்சத்திரம். பாருங்கள், அப்போ முதலாம் சபை ரோமபுரியிலே நிசியா சங்கத்திலே விழுந்து போய்விட்டது. எப்படி விழுந்து போயிட்டு? தேவனுடைய சத்தியத்தை, வார்த்தையை எடுத்து போட்டு
மனிதனுடைய கோட்பாடுகளையும் சபையினுடைய கோட்பாடுகளையும் கொண்டு வந்து சபைக்குள்ள வைக்கின்ற பொழுது அவள் அங்கே இழந்து போய்விட்டாள். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், லூத்தர் என சொல்லக்கூடிய ஒரு குருவானவர் அங்கே எழும்புகின்றார். அவர் எழும்பி அந்த வட்ட வடிவமான அப்பத்தை எடுத்து, இது கர்த்தருடைய சரீரம் அல்ல என்று கீழே எறிந்து அதை மிதித்து, இது கர்த்தருடைய சரீரம் இல்லை என்று அவர் அங்கே அந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கும்படியாக, அப்பா இந்த வட்ட வடிவம் என்பது கர்த்தருடைய சரீரம் அல்ல, கர்த்தருடைய சரீரம் என்பது வார்த்தை, அவர் ரத்தம் என்பது ஜீவன் தருகிற ரத்தம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன்னு சொல்லி தேவன் சொன்னாரே, அது வார்த்தை, அது கோதுமணி அப்பம் அல்ல. பாருங்கள், அது கோதுமணி அப்பம் அல்ல, அது திராட்சரசம் அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை என்று தேவன் சொன்னார். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், ஜனங்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ லூத்தரு காலில் போட்டு மிதிச்ச அப்பம் தானே இன்னைக்கு வந்து சப்பாத்தியாக போட்டு கொண்டிருக்கின்றார்கள். சபைகள் என்ன செய்கின்றார்கள்? ராபோஜன பந்து என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் கோதுமணி சப்பாத்தியை போட்டுக்கொண்டு இது ராபோஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. அப்ப உண்மையான ராபோஜனம் என்பது என்ன? பாருங்கள், உண்மையான ராபோஜனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். அவர் சொன்னார், நான் வரவரைக்கும் இதை நீங்கள் புசியுங்கள், இது உங்களுக்கு ஒரு மாதிரி. பாருங்கள், நான் வரவரைக்கும் இதை புசியுங்கள், இது ஒரு மாதிரி என்று சொல்லி, இந்த அப்பம் என்னுடைய உடலுக்கு அடையாளம், இந்த தாத்திரசம் என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளம் என்று, நான் வரவரைக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம், நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க, எது வரைக்கும்? நான் வந்து மறுபடியும் உங்களிடத்தில் வர வரைக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்த வேண்டும் அல்லவா? வெளிப்படுதல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால், இதோ வாசல் பண் நின்று கதவை தட்டுகின்றேன், ஒருவன் கதவை திறந்து சத்தத்தை கேட்டால், ஒருவன் கதவை திறந்து இதோ வாசல் பண் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் ராபோஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் லவோதிகா சபையுடைய கதவை தட்டி தேவன் ராபோஜனம் செய்வதற்காக ஜனங்களை அழைத்து விட்டாரே. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் நீங்கள் எப்படியாக அதே அப்பத்தை கோதுமணியாக வைத்துக்கொண்டு, கோதுமணி அப்பத்தை எடுத்துக்கொண்டு இனி கிறிஸ்து சரீரம் என்று எப்படி அதை நீங்கள் அனுசரிக்க முடியும்? தேவன் வருகிற வரைக்கும் தான் அது அனுமதி கொடுத்திருந்தார். இயேசுகிறிஸ்து வர வரைக்கும் தான் நியாயப்பிரமாணங்கள் இருந்தது. இயேசுகிறிஸ்து வர வரைக்கும் தான் பலி கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசுகிறிஸ்து வர வரைக்கும் தான் விருத்தசேதனம் செய்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் வந்தவனே பாருங்கள், விருத்தசேதனம் வேண்டாம், மனம் திரும்புங்கோ, இயேசுகிறிஸ்து வரப்போகிறார், மெசியா வரப்போகிறார் என்று பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது யாருமே விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ளவில்லை. ஞானசாந்தை பெற்றுக் கொண்டார்கள். இயேசுகிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற அப்போஸ்தலர்கள் ஜனங்களை தன்னுடைய சபையில சேர்க்கின்ற பொழுது யாருக்குமே விருத்தசேதனம் தரவில்லை, யாரையுமே பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு புதிய மன்னாவாகிய நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அதே போல பாருங்கள், ராபோஜன பந்தியில இது உங்களுக்கு ஒரு மாதிரி, இது ஒரு எக்ஸாம்பிள் என்று காமித்த தேவன் லவோதிகா சபை கதவை தட்டுகின்ற பொழுது தேவன் பூமிக்கு வந்து விட்டார். அப்படி வருகின்ற பொழுது இன்னும் நீங்கள் அதே போல லூத்தர் செய்து காமிச்சிட்டாரே, இந்த வட்ட வடிவமான அப்பம் அது கர்த்தருடைய ஜீவன் இல்லை என்று வார்த்தையில் சொல்லி அவர் காலில் போட்டு மிதிச்சு காமிச்சாரே, அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது மறுபடியுமாக எப்படி நீங்கள் ஒரு அப்பத்தை கொண்டு வர முடியும்? அப்ப இன்றைக்கு உண்மையான ராபோஜனம் என்பது என்ன? பாருங்கள், அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதே ஹார்வெஸ்ட் டைம் அறுப்பின் நேரம் என்ற செய்தியில் தான் 275 முதல் 77 வரைக்கும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அவர்கள், இந்த மனிதன் இரத்தத்தை குடிக்கும் பூதம் போதகர் அல்ல, இந்த மனிதனிடமிருந்து விலகுங்கள், அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அவரிடத்திலிருந்து விலகுங்கள் என்று கூறியிருப்பார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து என் இரத்தத்தையும் என்னுடைய உடலையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் என்று சொன்னார். அங்கே இருந்து ஜனங்கள் எல்லோரும் இப்படி பேசியிருப்பார் என்று அவர் சொல்கின்றார்.
ஆனாலும் அவர் கூறினது உண்மைதான். பாருங்கள், அது உண்மை. நீங்கள் புசியாமல் இருந்தால் அழிந்து போவீர்கள், நீங்கள் புசியாவிட்டாலும் மரிப்பீர்கள் என்பது. இன்றைக்கு அவ்வாறே உள்ளது. பாருங்கள், இயேசு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. ஆனா நாம எங்க இருக்கிறோம் பாருங்கள். அப்பமும் திராட்சரசமும் ஒரு அடையாளமே. என்ன சொல்றாங்க? அப்பமும் திராட்சரசமும் ஒரு அடையாளமே. அந்த இயற்கை பொருட்களை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். பாருங்கள், அது இயற்கை பொருள், அது கர்த்தருடைய சரீரம் அல்ல. திராட்சரசம் என்பது அது கர்த்தருடைய இரத்தம் அல்ல. இன்னைக்கு எல்லா கடையிலுமே ஒயின் விற்கிறார்கள், மதுபான கடையில் விற்கின்றார்கள், பழக்கடையில் விற்கின்றார்கள், அனைத்து விதமான விருந்துகளில் பார்ப்பிரண்டால் ஒயினை யூஸ் பண்ணுகின்றார்கள். அப்படி என்றால் அந்த ஒயின் கர்த்தருடைய ரத்தமா? இல்லையே. அதே போல கோதுமை மணி அப்பத்தை பாருங்கள், இன்றைக்கு எல்லா வீடுகளும் சப்பாத்தியாக போட்டு சாப்பிடுகின்றோம். சில ஹோட்டல்களை பார்ப்பிரண்டால் கோதுமை பரோட்டா என்று தருகின்றார்கள். அதுவும் கோதுமை பரோட்டா தானே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த பேராவை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். 277வது பேரா. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. அப்பமும் திராட்சை ரசமும் ஒரு அடையாளமே. ஒரு அடையாளம்தான். அது கர்த்தருடைய ஜீவன் அல்ல, அது கர்த்தருடைய சரீரம் அல்ல, அது கர்த்தருடைய ரத்தம் அல்ல. இந்த இயற்கை பொருட்களை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை புசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ராபோஜனம். வார்த்தையை புசிக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் உங்களை நித்திய ஜீவனுக்கு கூட்டி செல்லும். என் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் போதிக்கிறது. கோதுமை அப்பத்தில் அல்ல, திராட்சசத்தில் அல்ல, அது எல்லா இடத்திலும் கிடைக்கும். ஆனால் தேவன் சொல்கிறது, இந்த இயற்கை பொருட்களை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை புசிக்க வேண்டும். அப்படித்தான் நீங்கள் பிழைப்பீர்கள். புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் உடைய முழு வேதாகமும். அது தாங்க ராபோஜனம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு அதே தான். எத்தனை லூத்தர் வந்தாலுமே இவங்க மாற மாட்டார்கள். எத்தனை லூத்தர் வந்து அந்த அப்பத்தை போட்டு காலை மிதிச்சு காமிச்சா கூட இவங்க மாற மாட்டார்கள். அது இயற்கை செய்யப்பட்ட ஒரு பொருள். ஆனால் தேவன் சொல்லுகிற உண்மையான ராபோஜனம் என்பது வார்த்தையை நீங்கள் புசிக்க வேண்டும். நீங்கள் நடமாடக்கூடிய நிருபங்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய கனிகள், கிறிஸ்துவுடைய கனிகள் உங்களுக்குள்ளிருந்து இந்த அப்பத்தை புசிக்கின்ற பொழுது உங்களுக்குள்ளிருந்து அது பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இது மிக கடினமான வார்த்தை தான். ஆனால் நீங்கள் பரிசுத்த பெற்றுக் கொள்கின்ற பொழுது, கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கின்ற பொழுது, பவுல் பேதுரை போல பரலோகத்தின் திருவக்கோலை பெற்றுக் கொள்கின்ற பொழுது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தேவன் வந்து கதவை தட்டினாரே, அந்த கதவை தட்டினது யார் என்று நீங்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது இதை நீங்கள் விட்டு விடுவீர்கள். வார்த்தைக்கு வாருங்கள். லூத்தர் ஏன் அதை செய்தார்? அதை படித்து பாருங்கள். இன்றைக்கும் அதேதான். கோதுமை மணி அப்பத்தை கொண்டு வந்து அது கிறிஸ்துவோடைய சரீரம் என்றும், திராட்சரச பழத்தை கொண்டு வந்து அது கிறிஸ்து ரத்தம் என்று இன்னைக்கு இயற்கையினால் உண்டாக்கப்பட்ட அதை புசித்துக் கொண்டிருக்கின்றார். தேவன் சொல்கின்றார், அது இல்லப்பா, அதில் நிற்காதீங்க, அது இயற்கையில் வந்தப்பட்ட பொருள். நீங்க வார்த்தைக்கு வாங்க, வார்த்தை தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் தரும் என்று தேவன் சொல்லுகின்றார். நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.